முரட்டு பண்ண மாட்டேங்குது. இதுதான் மாட்டேன்னு போல விட்டுட்டு வந்திருக்கு. நல்லா 4-5 ஆள் இருக்கும். சரியான 4 ஆகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம் பார்த்தா ஆற்றுக்கு மீன் பிடிக்க வந்திருக்கேன். மீன் பிடிச்சி ரொம்ப நாளாச்சு, அதனால் ஆற்றுக்கு வந்திருக்கேன். வாங்க மீன் பிடிக்கலாம். இவ்வளோ தெரியும்னா இங்கிட்ட இருந்தாலும் முட்டும்ல, இங்கிட்ட இருந்து வந்தாலும் முட்டும்ல. அந்த ஒரு ஒன்று ஆனா இந்தா ஒன்று முட்டிருக்காரு. ஒண்ணுதான் பெருசா அது சிறுசா நார்மல் தானே. கொஞ்சம் பெருசுதான். இந்த மீனை காமிங்கிட்டே மீனை ஒரு கிலோ இருக்கும். எடுக்க முடியலையா? இங்கே எதுக்கு இருக்கும்போது அங்கே ஒன்று மாட்டி வச்சு வருங்க. அது இந்த எடுத்துட்டா வரும். இந்த இடத்துல பின்னாடி இருக்க ஒரு பையன் தோறு இருக்கு. பின்னா அந்த இருக்கு பை. என்னது? ரெண்டு பேரும் அந்த மீன் இன்னமும் எடுத்துக்கிருக்காங்க. ஆயில கடிச்சியில சரி எம்பிட்டா எப்படி போனாலும் 4 கிலோ குறையாது. 4 கிலோ குறையாதா? இந்த ஒரு கொஞ்சம் இந்த களத்துக்கு இருங்க, நினச்சா அலம்புறான் பார்ப்போம். என்ன அரிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. மனப்பிராந்தியாக இருக்கு. மண்ணு கல் எடுத்து வரட்டுன்னு சுரண்டு, கல் எடுத்துட்டு வரட்டுன்னு சொரி. அவ்வளவுதான் நின்றுக்க நினைக்கிறீங்களா? அதான் மறிக்கையில் ஒரு 6 கிலோக்கு நின்றுச்சு. அது சும்மா கிடக்குறாங்க போய் அவங்க தூண்டு வரையில ஒரு போக்கு. நம்ம தூண்டி விட முடியாது. அங்கேருந்து இப்படியே வருவோமா? இந்த வலையை ஓப்பன் பண்ணி விட்டுருவோமா? இந்த வலையை கொண்டு அங்கிட்டு பொறி விட்டோம். அந்த வலையை இங்கிட்டு பொறி விட்டுருவோம். இதில் போயிருச்சுன்னா இதில் போயிடுச்சு அல்லன்னு அவர் அங்கே வந்துருக்கு. நேரம் விழுந்துருக்கு. அது எப்படி இல்லாமல் இருக்குங்க? கடற்கரை சுட்டு கிடைக்கிறேன்னா நீங்கள் பறவே முடியாம இங்கே விழுந்து இங்கே விழுந்துச்சு.
என்னடா பண்ணது? இந்த மீனை மட்டும் தனியாக பிடிவே. சரி அந்த விளையாடுத்து இந்த எடுத்து வைக்கிறேன் அங்கே இருக்கட்டும். போய் இந்த விளையாடுத்து இப்படி இந்த பக்கம் போட்டு விடுப்ப. மீன் இல்லை, கண்ணியில் தான் கிடக்கு. இல்லை ஒரு கண்ணில் கிடக்கானே இருக்குது. 2 கண்ணி தலைக்கிட்ட. சரி அந்த முழுக்க நடுமுழுக்க தூக்கி போடு. இன்னொரு விழுந்துச்சு ஒரு மீனை. யார் நடுமுழுக்க தூக்கி போட்டுவிட்டு யாருங்க இதை கொஞ்சம் நீங்க இழுத்துட்டுருவாங்க. சரி அந்த மூளையை மட்டும் மூணை மட்டும் விட்டுருவான். இழுத்துட்டு அப்படியே ஏறி வர்றான். நாங்கள் 2 பேரும் வலையை எடுத்துகிட்டு வரும்போது ஒரு மீன் மாட்டி விட்டது. அது மேலே தூக்கி போடு. நீ என்ன நினச்ச? வெயிட்டாக வருதுன்னு பார்த்தீங்க. மீன் தானே நினச்ச? பாய், வீட்டுக்கு கிளம்பிட்டேன். பாய் முரட்டு பண்ண மாட்டிருக்கு. இது தாண்டா அப்போ மாட்டின்னு இருக்கும் போல. அதை விட்டுட்டு வந்திருக்க நீ. நம்ம தான் அங்கிட்டு தடவை இல்லையே. இல்லை இப்போ அந்த அங்கே ஒரு சிலைக்கு பெருசாக இருந்துச்சுல, என்ன அதுவாகத்தே இருக்குன்னு நினைக்கிறேன். என் காலுக்குள்ள ஒன்று பொத்துச்சு. நான் பொத்துக்கிறான் இல்லை, என் காலுக்குள்ள ஒன்று பொத்துச்சு. இது அதுக்குன்னு ஒரு மீன் தவிச்சு உதிரிக்கு மேலே ஒரு ஓரம் போட்டு பார்த்தேன். நல்லா 4-5 ஒரு ஆளாக இருக்கும். சரியான சிலேபி. யாருங்க எவ்வளோ சிலேபிண்ணா? நல்ல சிலேபி. யாருங்க 4 பேர் ஆகலாம். அதான் இந்த வீடியோ பிடிச்ச மாதிரியா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாய்.